எப்படி என்றால் அருமையான தேவனுடைய ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்தவான்களாய் நீதிமான்களே, சபைகளே, if so, all the saints, the spiritual realm people, all the churches, மனவாட்டியானவள் யுத்தத்தை மூலமா சாத்தான் தோற்கடித்தாலே அவர் வனாந்தரத்திற்கு பறந்து போக முடியும். the bride, if only she fight with the Satan and overcome him, then only she would be able to fly through the wilderness. சிறைவேளையில் முத்திரை போடப்பட்டிருந்த 1,44,000 பேர் பின்முறை ஆண்டுகாலம் மகாவத்தோடு சாத்தானை எதிர்த்து அவன் கரத்தில் இருந்து அவர்கள் விலகி தப்பி வனாந்தர மார்க்கமாய் ஓடி ஆசாள் சென்ற பின்பு ஆண்டவர் கிழக்கில் மின்னல் தோண்டி மேற்கு வரை பிரகாசி போல மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லப்படுகிறது. Even though these Israelites been sealed by the Lord, these Jews have to prove their redemption by fighting with Satan, protecting their redemption, and have to run towards Azal, and then the Lord will come. Such a way only their redemption gets fulfilled. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அநேக வேதவசனங்கள் உண்டு. நான் சமயத்தை கருத்தில் கொண்டு dear people of God, yes, மனுக்குலம் மீட்கப்பட விரும்புகிற யாவரும் அவர் புறஜாதியாரோ அது சிறுவர்களோ சாத்தானை தோற்கடித்தால் மட்டுமே அவர்கள் ஜெயம் பெற்றவர்களை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். Dear people of God, we can understand an important truth. Either the Jews or nor the Gentiles, only their redemption will come to pass, come to fruitfulness only after they are fighting with Satan and overcoming Satan, then only their redemption gets into fullness. இந்த சம்பவம் நீ வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது வாசிப்போம். Book of Revelation chapter 12 verse 10 says that. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, வானத்திலே நடந்த யுத்தத்திலே சாத்தான் புறஜாதியான மனவாட்டி சபை சாத்தானை தோற்கடித்து பூமியிலே விழ தள்ளின உடனே பரலோகத்தில் சத்தம் உண்டாகுது. There I heard a loud voice saying in heaven, now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come, for the accuser of our brethren who accused them before our God day and night has been cast down. Once this Gentile church, the bride, overcame Satan, then there was a loud voice, there came a greater glory. இந்த பின் 3 ஆண்டு காலத்தில் சிறைவேளருடைய மீட்பு நிறைவடைகிற பொழுது இயேசு வந்து விடுகிறார். In the second half, ரகசிய வரை நடந்து விடுகிறது. in the second half, the second 3.5 years, when Jews overcame Satan, the Lord himself has been came down. Second coming has been took place by that time itself. ஆனால் பிரத்யேகமாக பரலோகத்தில் உண்டான சத்தம் புறஜாதி மீட்கப்பட்ட மனவாட்டியாகிய ஸ்திரீ என்ற சபை சாத்தானை பூமியில தள்ளின உடனே பரலோகத்திலே ஆரவாரம் உண்டாய் சொல்லுகிறது. 4 விதமான சம்பவங்கள் பூமியிலே நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட காரியம் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. Once the Gentile church, the saints, they cast down Satan from heavenlies. After the fight, when they overcome, there has been hearing a loud voice, and 4 important things are going to be take place. That's mentioned. ஒன்றாவது காரியம், the first incident, இப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. salvation will be taking place. இரண்டாவது தேவனுடைய வல்லமை நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. Number 2, God's strength will be taking place. மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. Number 3, the kingdom of our God will be taking place. நான்காவது கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கும் என்று Number சொல்லப்படுகிறது. 4, the power of his Christ will come. அப்படி என்றால் என்ன? What's the meaning of that? மனவாட்டியானவள் சாத்தானை தோற்கடித்து
3.5 ஆண்டுகால இறுதியிலே அல்லது உபத்திரவ காலத்தின் முடிவிலே சாத்தானை மனமாட்டி தோற்கடிக்க தேவ திட்டம் நிறைவேறுகிற பொழுது when the ரட்சிப்பு நிறைவேறுகிறது. மனுக்குலத்திற்கென்று கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு பூர்ணமடைகிறது. when the Gentile church in the end of the 3.5 years or the end of the tribulation period, when the Gentile church, the bride, overcomes Satan, the redemption of the entire mankind taking place there.